ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. ஐ எம் ஜெயசிங். வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்த, அவனை பற்றி ஏதாவது தெரியுமா, இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல. இன்னைக்கு வீடியோவில் இந்த பற்றி அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் நம்மளோட 500 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் PDF ஃபார்மேட்டில் நீங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பற்றி அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் பாரே மே அப்படின்னு சொல்லணும். என்னை பற்றி அப்படின்னா மேரே பாரே மே. என்னை பற்றி மேரே பாரே மே. உன்னை பற்றி துமாரே பாரே மே அப்படின்னு சொல்லணும். நம்மை பற்றி அப்படின்னா ஹமாரே பாரே மே. அவனை பற்றி அப்படின்னா உஸ்கே பாரே மே. அவர்களை பற்றி உன்கே பாரே மே. அதை பற்றி அப்படின்னா உஸ்கே பாரே மே அப்படின்னு சொல்லணும். இதை உசே பாரே மே அப்படியும் சொல்லலாம். இதை பற்றி அப்படின்னா இஸ்கே பாரே மே அல்லது இசே பாரே மே அப்படின்னு சொல்லணும். எதை பற்றி அப்படின்னா கியா கே பாரே மே அப்படின்னு சொல்லணும். இதில் எதை பற்றி அப்படின்னா கியா கே பாரே மே அப்படின்னு சொல்லணும். யாரை பற்றி அப்படின்னா கிஸ்கே பாரே மே. கிஸ்கே பாரே மே அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம பேசிக் வார்த்தையோட சேர்ந்து தான் சொல்கிறோம். அவனுக்கு அப்படிங்கிறத உஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே அவனை பற்றி அப்படின்னா உஸ்கே பாரே மே. ஸோ இதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸில் இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போது பாரே மே அப்படின்னு சில இடத்துல சொல்கிறோம், சில இடத்துல கே பாரே மே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது அவனை பற்றி அப்படிங்கும்போது உஸ் கே பாரே மே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாரே மே அப்படின்னா பற்றி. முன்னாடி போடுற கே இருக்குல்ல, அதில் சவுண்டு பார்த்தீங்களா, ஏ கே. ஸோ அந்த கே அந்த ஏ சவுண்டோட மீனிங் நீங்கள் எதா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஐ, அவனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது மேரே பாரே மே அப்படிங்கிற இடத்துல நம்ம கே சேர்க்கறது இல்லை. ஸோ ஏன்னா அங்கே ஆல்ரெடி மேரே அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. ஸோ இது ஹிந்தியில் ஒரு ரூல்ஸாக இல்லாட்டா கூட உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேரே நம்ம கே சேர்க்க வேண்டியதில்லை. துமாரே கே சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஹமாரே கே சேர்க்க வேண்டியது இல்லை. ஸோ இப்போ உஸ்கே அப்படிங்கும்போது உஸ்கே பாரே மே அப்படின்னு போடணும். ஸோ இதே இடத்துல உசே அப்படிங்கும்போது உசே கே பாரே மே போடக்கூடாது, உசே பாரே மே அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டென்சஸ்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியான வாக்கியத்துலேருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். என்னிடம் சொல் எப்படி சொல்லலாம், முஜ்சே போலோ. முஜ்சே போலோ அப்படின்னா என்னிடம் சொல். ஓகேவா. இப்போ என்னிடம் அவனை பற்றி சொல். இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தான். முஜ்சே உஸ்கே பாரே மே போலோ, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். அவனை பற்றி அப்படிங்கிறதுக்குரிய உஸ்கே பாரே மே அப்படிங்கிறத மட்டும் இந்த வாக்கியத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் போதும். என்னிடம் அவனை பற்றி சொல் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. அவனிடம் சொல், உஸ்ஸே போலோ. உஸ்ஸே போலோ. அவனிடம் என்னை பற்றி சொல் எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்க. அவனிடம் என்னை பற்றி சொல். உஸ்ஸே மேரே பாரே மே போலோ. சூப்பர். உஸ்ஸே மேரே பாரே மே போலோ, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம உருவாக்கலாம். அவர்களிடம் சொல், உன்சே போலோ.
அவர்களிடம் சொல் உன்சே போலோ. அவர்களிடம் என்னை பற்றி சொல். எப்படி சொல்லலாம்? உன்சே மேரே பாரே மே போலோ. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ போலோ அப்படிங்கிறத நம்ம சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை பொலைட்டாக சொல்லுங்க அப்படின்னா போலியே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போலோ அப்படிங்கிறதுக்குரிய ஒரு பொலைட் ஃபார்ம் வந்து போலியே அப்படின்னு சொல்லணும். அவனிடம் என்னை பற்றி சொல்லாதே. அவனிடம் என்னை பற்றி சொல்லாதே. ஈஸி தானே? உஸ்ஸே மேரே பாரே மே மத் போலோ. உஸ்ஸே மேரே பாரே மே மத் போலோ. அவனிடம் என்னை பற்றி சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து அவர்களிடம் என்னை பற்றி சொல்லாதே. எப்படி சொல்லலாம்? உன்சே மேரே பாரே மே மத் போலோ. உன்சே மேரே பாரே மே மத் போலோ. ஸோ போலோனா சொல்றது, மத் போலோனா சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இதை ஹம் பாத் கர் ரஹே தே அப்படின்னு சொல்லணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதனால ஹம் பாத் கர் ரஹே தே அப்படின்னு சொல்லணும். இப்போ நாங்க உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? ஹம் துமாரே பாரே மே பாத் கர் ரஹே தே அப்படின்னு சொல்லணும். ஹம் அப்படின்னா நாங்கள், துமாரே பாரேமே அப்படின்னா உன்னை பற்றி அப்படின்னு அர்த்தம். பேசிக்கொண்டிருந்தோம் அப்படிங்கிறத பாத்கர் ரஹே தே அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் உன்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். ஹம் துமாரே பாரேமே பாத்கர் ரஹே தே அப்படின்னு சொல்லணும். அவன் பேசிக்கொண்டிருந்தான். எப்படி சொல்லலாம்? வஹ் பாத்கர் ரஹாத்தா அப்படின்னு சொல்லணும். ஸோ அவன் அப்படிங்கிறது ஆண்பாலாக இருக்கிறதுனால நம்ம ரஹாத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் அவன் என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தான். எப்படி சொல்லலாம்? வஹ் மேரே பாரே மே பாத் கர் ரஹாத்தா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்னை பற்றி அப்படிங்கிறதுக்குரிய மேரே பாரே மே அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை மட்டும் நம்ம உள்ளே சேர்க்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். அவன் என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தான் அப்படின்னா வஹ் மேரே பாரே மே பாத் கர் ரஹாத்தா அப்படின்னு சொல்லணும். அவள் என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள். இப்போ நம்ம அவன் பார்த்துட்டோம். இப்போ அவள் என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்றதா இருந்தா ரொம்ப ஈஸி தான். வஹ் மேரே பாரே மே பாத் கர் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். வஹ் மேரே பாரே மே பாத் கர் ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நாங்கள் சம்பளத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? நாங்கள் சம்பளத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். எப்படி சொல்லலாம்? ஹம் வேதன் கே பாரே மே பாத் கர் ரஹே தே அப்படின்னு சொல்லணும். வேதன் அப்படின்னா சம்பளம். ஸோ இதில் வேதனோட சேர்ந்து நம்ம ஏ சவுண்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன சேர்க்குறோம்? கே சேர்க்குறோம். ஸோ வேதன் கே பாரேமே அப்படின்னா சம்பளத்தை பற்றி அப்படின்னு அர்த்தம். ஹம் வேதன் கே பாரேமே பாத் கர் ரஹே தே அப்படின்னா நாங்கள் சம்பளத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அவன் அவனுடைய அப்பாவை பற்றி சொன்னான். எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். அவன் சொன்னான். ரொம்ப ஈஸி தானே? எப்படி சொல்லலாம்? உஸ்னே போலா. உஸ்னே அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஸோ பாஸ்ட் டென்ஸ் எதை யாரை அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கிறதுனால உஸ்னே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எதை பற்றி பேசினான் அப்படின்றதுக்கு ஆன்சர் இருக்கு இல்லையா? ஸோ உஸ்னே போலா அப்படின்னா அவன் சொன்னான். எதை பற்றி சொன்னான்? அவனுடைய அப்பாவை பற்றி சொன்னான். இதை எப்படி சொல்லலாம்? உஸ்னே உஸ்கே பிதா கே பாரே மே போலா அப்படின்னு சொல்லணும். இதில் முத வர உஸ்னே அவன் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து வர்ற உஸ்கே அவனுடைய. ஸோ அப்பாவை பற்றி அப்படிங்கும்போது பிதாக்கே பாரேமே. பிதாவோட ஏ சவுண்ட் இல்லை இல்லையா, அதனால பிதாக்கே பாரேமே போலா அப்படின்னு சொல்லணும். ஸோ உஸ்னே உஸ்கே பிதாக்கே பாரேமே போலா அப்படின்னா அவன் அவனுடைய அப்பாவை பற்றி சொன்னான் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் நீங்க எல்லோரும் என்னை பத்தி பேசுவீங்க. ஒரு நாள் நீங்க எல்லாரும் என்னை பத்தி பேசுவீங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். एक दिन आप लोग मेरे बारे में बात करेगा. एक दिन आप लोग मेरे बारे में बात करेगा அப்படின்னு சொல்லணும். एक दिन அப்படின்னா ஒரு நாள், आप लोग நீங்க எல்லோரும், என்னை பற்றி அப்படின்னா மேரே பாரே மே, பேசுவீர்கள் அப்படிங்கிறத பாத் கரேகா அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஈஸி தான், ஹிந்தியை ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசு புதுசா வாக்கியத்தை உருவாக்கி நம்ம பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா தானே இருக்குது எல்லாமே. ஸோ ஒரு நாள் நீங்க எல்லாரும் என்னை பத்தி பேசுவீங்க அப்படிங்கிறத ஏக் தின் ஆப் லோக் மேரே பாரே மே பாத் கரேகா அப்படின்னு சொல்லணும். உங்கள் நண்பர்களிடம் நம்முடைய சேனலை பற்றி சொல்லுங்கள். இதுல பற்றின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ இதை எப்படி சொல்லலாம்? உங்கள் நண்பர்களிடம் நம்முடைய சேனலை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத அப்னே தோஸ்தோ சே ஹமாரே சேனல் கே பாரே மே கஹியே அப்படின்னு சொல்லணும். அப்னே தோஸ்தோ சே அப்படின்னா உங்கள் நண்பர்களிடம் அப்படின்னு அர்த்தம். ஹமாரே அப்படின்னா நம்முடைய, சேனலை பற்றி அப்படிங்கிறத சேனல் கே பாரே மே அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்கள் போலியே அல்லது கஹியே. ஸோ ரெண்டு வார்த்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் அப்படிங்கிறத கஹியே, கஹ் அப்படின்னா சொல்றது, ஸோ கஹியே சொல்லுங்கள், பொலைட்டா சொல்றது. ஓகேங்களா? ஸோ உங்கள் நண்பர்களிடம் நம்முடைய சேனலை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத அப்னே தோஸ்தோ சே ஹமாரே சேனல் கே பாரே மே கஹியே அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே பற்றி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம ஹிந்தியில் பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.